ஆபாசமா பேசுனதுக்காக உதயநிதி அவர்களை நீ கைது செஞ்சிருக்காங்க தாவேக்கா அரசு. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். உதயநிதி பேசின பேச்சு சாதாரண பேச்சு கிடையாது. எவ்வளவு வக்கரம் இருந்தா அந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க. அதாவது திமுகவோட ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த அளவுக்கு பேசலாமா? ஆனா அவங்க மண்டையிலேயே அது அந்த விஷயம் ஓடிட்டு இருக்குது இல்ல, இப்படிதான் பேசணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா மூத்த தலைவர்னு சொல்ற திமுக மொத்த மூத்த தலைவர் அப்படிதான் பேசுனாங்க. மொத்த திமுக நீ கொதிச்சு போய் உட்காந்துருக்காங்க. உதயநிதி கைது செஞ்சுட்டாங்க, இது பெரிய கண்டனத்துக்குரிய இதுன்னு. இதே சவுக்கு சங்கர கைது பண்ணும் போது சும்மா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கூட்டிட்டு போய் கைய உடைச்சாங்க. சாப்பாட்டுல விஷத்தையே கலந்தாங்க. நீங்க பண்ணாத்தியா தாவேக்காரத்தை நீங்க பண்ணிருக்கு. எதிர்கட்சி தலைவர்னா எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த இதுலயே இருக்க மாட்டேங்குது, இப்படிதான் பேசணும், இப்படிதான் பண்ணணும். நீங்க இப்ப மட்டும் புதுசா பேச கிடையாது. எடப்பாடியால் ஆட்சி இருக்கும்போது எடப்பாடியை பேசின பேச்சு சாதாரண பேச்சு கிடையாது. டயர் நக்கி நீங்க சேலைக்குள்ள, அதாவது டிராயருக்கு அடியில போயிட்டு நீங்க தவழ்ந்து போயிட்டீங்க, காலுக்குள்ள பூந்து போயிட்டீங்க. இது பேச்சு, இதெல்லாம் ஒரு பேச்சா? நீங்க தான் பேச்சாளருங்க. திமுக கேட்டா திமுக பேச்சாளர்.